வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவீட்டினை அருட்தந்தை ஆசான் சுக்குமமாக நிறைந்து நடத்தி தருவாராக. இந்த நல்வாழ்க்கையை நல்கிய ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்திற்கும் அருமையான ஒரு சாந்தி முகத்தை நமக்கு வழிநடத்திய நக்லேஷ் அவர்களுக்கும் நன்றி உரை வாழ்த்துரை கூற இருக்கும் லோனாம்மா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாடியிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சந்தோஷ மக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து கொண்டு போகலாம். பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். பழக்கம் அப்படிங்கிறது என்ன, வழக்கம்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம். இப்ப தனி மனிதனும் சமுதாய வாழ்வின் அடிப்படை கூறுகளாக இருக்கக்கூடியதுதான் இதெல்லாம். பேசிக்கா நம்ம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், இது எப்படி வழக்கமா மாறுது, இது எப்படி நம்ம இது ரெண்டும் வேற வேற. ஒழுக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதுல இருந்து டிஃப்ரெண்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். தனிநபர் தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்ல பழக்கம் அப்படின்னும், சமூகத்தால் நீண்ட காலமாக பின்பற்றி வர்றதை வழக்கம்னும், ஒழுக்கம் அப்படிங்கிறது மனிதன் கடைபிடிக்க வேண்டிய உயரிய நெறிமுறை அப்படிங்கிறது ஒரு நடத்தை அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இப்ப இது உயிரினும் மேலானதாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது. எதுன்னா ஒழுக்கம் அப்படின்னு. மகிழ்ச்சி 2 ஒழுக்க பண்பாடு, 5 ஒழுக்க பண்பாடாக நம்ம இருக்காங்க. இப்ப பழக்கம் அப்படிங்கிறது ஹேபிட், பழக்கம் அப்படிங்கிறது கஷ்டம் இல்லைன்னா ட்ரெடிஷன். அதாவது இப்ப சமுதாயத்துல பலரால அது ஏற்கப்பட்டு பல காலமாக கடைபிடித்து அதை நடைமுறைப்படுத்தி வழக்கமாக மரபு வழியாக நம்ம பண்ணிட்டு அதுதான் வழக்கம் அப்படிங்கிறது. பழக்கம் அப்படிங்கிறது திரும்ப 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 இப்ப காஃபி குடிக்கிறதோ, இல்ல நியூஸ் பேப்பர் பார்க்கறதோ, இல்ல காலையில டெய்லி எக்ஸசைஸ் பண்றதோ, டெய்லி மெடிடேஷன் பண்றதோ, டெய்லி இந்த மாதிரி சிந்தனை கேட்கறதோ, இந்த மாதிரி இப்ப மனவளக்கலைக்குள்ள இல்ல யோகாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிறையவே மாறிட்டு வருது. அப்போ இந்த ஒரு நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான சத்தங்கள், இதை போல விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பழக்கமாக நம்ம மாத்திக்கிட்டு வரோம். இதனால வரக்கூடிய வழக்கம் என்ன, இதனால வரக்கூடிய ஒழுக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். மகரிஷி நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல தேவை, பழக்கம், அமைந்த சூழல் தன்மை, தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வுக்கேற்ப நாவை, மனத்தை, செயலை பயன்படுத்தும் நற்பண்பின் பல படியில் மக்கள் உள்ளார். சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம், விட்டுக் கொடுத்தல், பொறுமை, அன்பு யாவையும் தன்னியல்பாய் பழகிக்கொண்டு எவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம் அப்படின்னு அறிவின் உயர்வில் பல படிகள், பல படிகளில் மக்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப தேவையால, பழக்கத்தால, அமைந்த சூழ்நிலையால, தன்மையால தெளிவடைந்து வரும் அறிவின் உயர்வுக்கு ஏற்ப நம்மளுடைய நாக்கு, நம்ம மனசு, நம்மளுடைய செயல் சுத்தம், அதாவது வாக்கு, மனம், செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால நம்மளுடைய நற்பண்பு எந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கிட்டு வரோமோ அப்ப சேவை செய்ய முன் வருவாங்க. அப்போ சமுதாயத்தில் தியாகம், விட்டு கொடுத்தல், பொறுமை, அன்பு இது எல்லாமே அவங்களுடைய தன்னியல்பாய் பழகி கொண்டு எல்லாருக்கும் கருணையோடு ஈகை செய்யறதுக்கு முன் வருவாங்க. யாரும் அறிவில் உயர்வில் உள்ளோர்கள் அப்படின்னு மகிழ்ச்சி ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. அப்போ அறிவிற்கும் சிந்தனைக்கும் வேலை கொடுக்காமல் செய்வதையே எந்திரமாக மாறுபட்டு ஏதுமின்றி அன்றாடம் செய்வதும், வந்து விழுவதெல்லாம் வாங்கிக் கொள்வதும், கேட்டதற்கு மட்டும் பதிலளிப்பதும், விதவிதமாக பொழுதுபோக்குவதும், பிறர் உழைப்பில் வாழ்வதும், சுகம் காணுவதும், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம இந்த 2 கேட்டகரியா பிரிக்கலாம். அதாவது பராமரிப்பா, மேம்பாடா. அதாவது இந்த பழக்கம் வழக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, மேம்பாடு அப்படிங்கிறதுதான் இந்த ஒழுக்கம். நம்ம இத்தனை நாள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம். ஆனா நாம இன்னைக்கு என்ன யோகா பண்றோம், நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சி கற்றுக் கொடுக்கறது என்ன, நம்மளுடைய தவம் தற்சோதனை பயிற்சி கற்றுக் கொடுக்கறது என்ன, நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறிட்டு வரும், இதுதான் மேம்பாடு. அப்ப இதை 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கும் போது
பராமரிப்பு, மேம்பாடு. பராமரிப்பு அப்படிங்கிறது செல்ஃப் கேர்ன்னு வச்சுக்கலாம். மேம்பாடு அப்படிங்கிறது செல்ஃப் கேர் பிளஸ் சொசைட்டி இப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்துறாங்க, பயிலரங்கு நடத்துறாங்க. வெவ்வேறு துறைகள்ல பணிபுரியும் அஹ், அலுவலர்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. பயிற்சியாளர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இப்போ உங்களுடைய நேற்றைய தினம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாரும் அஹ், டக்குனு கேள்வி அவங்களுக்கு புரியல. புரியலன்னு உடனே எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே திரும்ப அவர் வந்து திரும்ப கொஸ்டினை வந்து வேற மாதிரி கேட்கிறார். உங்களுடைய நேற்றைய தினம் எப்படி போச்சு அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. உடனே அவர் நேற்று என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்ய சொல்றது, எதை விடுறது, எதை சொல்றது அப்படின்னு கேட்டார். எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் வரிசையா காலையில் எழுந்திரிச்சதுல இருந்து பல் விளக்குல இருந்து குளிச்சது, நியூஸ் பேப்பர் வாசிச்சது, டிவி பார்த்தது, ஆபீஸ் போனது, போன்ல பேசினது, லெட்டர் எழுதுனது, டீ குடிச்சது, இப்படி எல்லாரும் வரிசையா சில பேரை பார்த்து சந்திச்சது, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எல்லாம் எல்லாமே எழுதுறாங்க. காலையில கண் விழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உள்ளது அத்தனை விஷயங்களும் அந்த பேப்பர்ல நிரம்பிடுச்சு. அப்போ நல்லது. இப்போ உங்களுடைய அந்த அந்த கேள்வி கேட்கிறாரு இல்லையா, அவர் சொல்றாரு, உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் பக்கத்துல ரெட் பெயினால, அதாவது சிவப்பு மை போட்ட பெயினால ஒரு குறியீடு போடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன குறியீடு அப்படின்னா, அந்த நடவடிக்கை வந்து பராமரிப்பு நடவடிக்கை அப்படின்னும் மேம்படுத்த நடவடிக்கை இன்னும் ரெண்டு குறியீடா பிரிக்க சொல்றாங்க. அதாவது பராமரிப்பு அப்படிங்கிறது அப்படின்னா என்னன்னா உடல் பராமரிப்பு, சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, சுத்தம் செய்யறது, பதில் சொல்வது, மற்றவங்க சொல்வதை செய்வது, இப்படி இதெல்லாம் வந்து பராமரிப்பு. இது நாம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கூட நம்மள செல்ஃப் அனாலிசிஸ் சொல்லுவோம் இல்லையா, நம்ம எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன மாற்றத்துக்கு வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே யோசிச்சுப்பாங்க. இப்ப மேம்பாட்டு நடவடிக்கை அப்படின்னா என்னன்னா இருக்கும் நிலையிலிருந்து முன்னேற்றம் நடவடிக்கை. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், இந்த நிலையில இருந்து நாம என்ன மாதிரியான முன்னேற்ற பாதையில நாம செல்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸோட பிளஸ் வெறும் செல்ஃப் கேர் இல்லாம சொசைட்டியோடைய டெவலப்மெண்ட், சொசைட்டியோடைய சமுதாய நலன் குறித்து, சமுதாய முன்னேற்றத்துக்காக நம்ம என்ன செய்யறோம். ஏன்னா எல்லாருமே மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, டியூ இஸ் ஃபார் டியூட்டி அப்படின்னு. நம்மளுடைய கடமைகள் இந்த சமுதாயத்துக்காக பயன்படணும். ஏன்னா சமுதாயத்துக்கிட்ட இருந்துதான் நம்ம எல்லாமே பெற்றோம். பெற்றவர்கள் கிட்ட இருந்து உயிர் பெற்றோம், மற்றதை எல்லாம் சமுதாயத்துல இருந்து பெற்றோம் அப்படிங்கிறதுனால நாம கடன் பட்டிருக்கோம். அதுதான் கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளுடைய கடமை அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? தொண்டு மூலமா தான் கொடுக்க முடியும். அது மகரிஷி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதை நம்ம இப்படி பிரிச்சு பார்க்கும்போது மேம்பாட்டு நடவடிக்கை அப்படின்னா எப்படி இருக்கு? நம்மளுடைய நிலையில இருந்து முன்னேற்ற நடவடிக்கைகள், கல்வி, அறிவு நிலைகளிலோ, சமூக பண்பு நிலைகளிலோ, பொருளாதார நிலைகளிலோ, ஆன்மீக நிலையிலோ, அதிகார நிலையிலோ இப்படி இருக்கக்கூடிய உயர்வான நிலையை நம்ம அழைத்து செல்லும் செயல்பாடு. இந்த நிலையில இருந்து நம்மளை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து மேம்பட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பிரிக்க சொல்றாங்க. இப்படி பராமரிப்புக்கு பானும் மேம்பாடுக்கு மீ அப்படின்னும் பிரிச்சு எழுதுங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு இந்த பராமரிப்பு நடவடிக்கைகள் மட்டும்தான் இருக்குது. சில பேருக்கு மட்டும்தான் மேம்பாட்டு நடவடிக்கைகள். சில பெரும்பாலான நடவடிக்கைக்கு பல அப்படிங்கிறது பா அப்படிங்கிறது தான் இருக்கு. அதுல பராமரிப்பு நடவடிக்கை இல்லாமல் வாழ முடியுமா? இன்னும் செய்யத்தானே வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவற்றை செய்ய, அவற்றை மட்டுமே செய்யறதுக்காக நம்ம பிறந்தோம். அதாவது பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம்னு வாழறதுக்காக நம்மளுடைய உயிர் இல்லை. நம்மளுடைய உயிருக்காக நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சு, வாழ்க்கை தத்துவம் உணர்ந்து, நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி செம்மையாக நம்ம அமைச்சிட்டு, அடுத்தது மற்றவங்களும் முன்னேற்றுவதற்காக நம்மளுடைய அறிவு அங்க பயன்படணும், அது தொண்டாக பயன்படணும் அப்படின்னு. அப்போ இப்போ ஒருத்தவங்க வந்து எழுதுறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து 1,84,000 கிலோ.
இது வரைக்கும் 1,84,000 கிலோமீட்டர் நான் பயணம் செஞ்சிருக்கேன். 5,000 நோயாளிகளை பார்த்திருக்கேன். 7,000 பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த மாதிரி எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கலாம். அல்லது இத்தனை வருஷம் சர்வீஸ் அப்படிங்கிறதும் எத்தனையோ பேரு பண்ணிருக்கலாம். இவையெல்லாம் நம்ம வந்து காலப்போக்குல நடைபெறும் பராமரிப்பு நடவடிக்கைகளா அல்லது முனைந்து செய்யும் மேம்பாட்டு நடவடிக்கைகளா? அப்போ அறிவிற்கும் சிந்தனைக்கும் வேலை கொடுக்காமல் செய்வதையே எந்திரமாக மாறுபாடு ஏதுமின்றி தினம் தினம் செய்வதும் வந்து விழுவது இதையும் வாங்குவதும் நான் ஏற்கனவே சொன்னதுதான். கேட்டதற்கு மட்டும் பதிலளிப்பதும் விதவிதமாக பொழுதுபோக்குதலும் பிறர் உழைப்பில் வாழ்வதும் சுகம் காண்பதும் பராமரிப்பு செய்வதாகும். பெரும்பாலும் பராமரிப்பு செயல்களை செய்வோரை பராமரிப்பு மனிதர்கள், அதாவது மெயின்டெனன்ஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கணிசமான அளவு மேம்பாட்டு செயல்களில் ஈடுபடுவதில் மேம்பாட்டு மனிதர்கள், டெவலப்மெண்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளை எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்றது, எல்லாமே அப்டேட் 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 அப்படின்னு இந்த ஆப்ஸ்ல எல்லாம் நிறைய வரும். ஸோ மனிதர்கள் நம்மளுடைய அறிவை எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்ப ஏஐ பார்த்தாலே தெரியும். எத்தனையோ விதவிதமான எத்தனையோ இன்னைக்கு காலம் போற போக்குல ஸ்டார்ட் அப் பிசினஸ் அப்படின்னு எவ்வளவு விஷயம், எவ்வளவு கண்டுபிடிக்கும். மக்களுடைய நலனுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் உலக மக்களை மேம்படுத்துறதுக்காகவும் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள், எவ்வளவு புதிய புதிய இவ்வளவு யோசிக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய சிந்தனை திறன், நம்மளுடைய சிந்தனை திறன் மேம்பாடு வளர்ந்துகிட்டே வருது இன்னைக்கு காலம். இந்த ஏஐ ஆப், ஏஐல மட்டுமே இன்னைக்கு நிறைய பண்ண முடியுது. ஆனா அது எல்லாமே கண்டுபிடிக்கிறது மனிதன் தான் அப்படின்னா, அப்ப அது ஏஐ விட நம்மளுக்கு எதனா அறிவு அதிகமா இருக்குன்னு பொருள். ஸோ கடவுள் விக்கிரகம் வந்து செதுக்கி சிலையை வடிக்கிறாங்க இல்லையா, அப்ப அதுவும் மனிதன் தான். அப்ப கடவுளை பண்றதும் மனிதன் தான். ஆக்சுவலா நமக்கு தெரியும், மனவள கலைஞர்களுக்கு சுத்த வெளிதான், அதுதான் காந்தமா இருக்கு, ஈர்ப்பாற்றலா இருக்கு, விளக்கும் ஆற்றலா இருக்கு, நாம எதை ஈர்க்கிறோம் எதை விளக்குகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காந்தம் தான் எல்லாமாவும் இருக்கு. ஸோ சாதாரண மக்களுக்கு கடவுள் அப்படின்றது அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எதுக்காக நம்ம பேசுறோம்? நம்ம பழக்கத்தின் வழியாக நம்ம சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதுல வந்து நம்ம வழக்கமாக சில விஷயங்கள் செய்யறோம்ல. இந்த இதை வந்து நாம எப்படி மாற்றி அமைக்கிறதுக்கு அந்த ஒழுக்க பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பராமரிப்பு மனிதர்கள் நேரம் போதாதவர்கள், அதே சமயம் அதாவது பராமரிப்பு மனிதர்கள்ன்றது நார்மலா இயங்கக்கூடிய மனிதர்கள். அவங்களுக்கு டைம் இல்லை, டைம் பத்தல, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, மெடிடேஷன் பண்ண டைம் இல்லை, எனக்கு ஆஃபீஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, அப்புறம் லஞ்ச் எடுத்துட்டு போறதுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் இப்படி ஒவ்வொன்றா டே டு டே லைஃப்ல புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. நம்மளுடைய ஒர்க்கு தான் அன்றாடம் செய்யக்கூடியதுதான், அது எதுக்கு புலம்பி புலம்பி செய்யணும்? அது இஷ்டப்பட்டு செஞ்சா நமக்கு அது வந்து ரொம்ப லைட்டா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான அந்த பழக்கம் இருக்கு, இதை கொஞ்சம் மாத்திக்கணும், அவ்வளவுதான். டெய்லி ஒருத்தருக்கு இப்போ வீட்டுல வாழ்க்கை துணை ஒய்ஃப் தான் எல்லாம் செய்யறாங்க, இல்ல ஹஸ்பண்ட் தான் செய்யறாங்க, இல்ல அம்மா தான் செய்யறாங்க, இல்ல பொண்ணு தான் செய்யறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொருத்தர் செய்வாங்க. அவங்களுக்கு எதுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்? எதுக்கு நம்ம எல்லாருக்கும் அவங்கவுங்க உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, மிஷின் கிடையாது இல்லை. அது அந்த உணர்வுகளுக்கு முதல்ல அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பழக்கத்தை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பழகிக்கணும். ஸோ இந்த பழைய பழக்கத்துல இருந்து புதிய பழக்கத்துக்கு கொஞ்சம் வரணும் அப்படிங்கிறது. பொதுவாக நேரத்தை போக்குறவங்க தான் பராமரிப்பு. டைம் வந்து எப்படி எல்லாம் போக்கலாம், ஒரே சாட்டா வாட்ஸ்அப் சாட்டு, இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது, ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் பாக்குறது, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு நியூஸ் பாக்குறது, சீரியல் பாக்குறது, இப்படி நிறைய நார்மல் பீப்புள் வந்து அவங்களுடைய நேரத்தை எப்படி எல்லாம் பொழுத போக்கலாம். இல்ல பிசினஸ் மேகசின் இப்படி அதாவது அது நமக்கு டைம் நம்ம இதையே டே டு டேவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, இல்ல செயல்பாட்டுல நம்ம காட்டுறோமா, நம்ம செயல்ல கொண்டு வரோமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நமக்குள்ள கொஞ்சம் கேட்கும். அப்போ நிறைய செயல்பாடுகள் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஆனா குறைந்த சாதனைகள் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் செய்பவர்கள் வெளியில் எரிச்சல்
இருந்தாலும் உள்ளுணர்வில் பெரிய பாதிப்பு அடையாமல் பதறாமல் நேரத்தை தேவையில்லாதவற்றை கழிக்கக்கூடியவங்க தான் இந்த பராமரிப்பு மனிதர். நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? இப்ப நடுவுல யாரோ ஒரு ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள காப்பாத்தணும்ன்றது கூட வேற யாராவது செய்யட்டும். நான் எதுக்கு அதுல இன்வால்வ் ஆகணும்? அப்படின்னு நினைச்சு ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு அலட்சியம். இந்த அந்நியன் படத்துல ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அலட்சியம் படுத்துற அந்த மாதிரியான விஷயங்களை இது பண்றவங்க தான் இந்த மாதிரியான மனிதர். இப்ப நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பல விஷயங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கிறவங்க. இருக்குது போல இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே அதையே தக்க வச்சுக்கிறவங்க. எனக்கு மட்டும் என்ன வந்தது? நான் எதுக்கு வம்புக்கு போகணும்? இப்படி எல்லாம் நினைக்கிறது. இந்த பழக்கத்தெல்லாம் தான் மாத்திக்கணும். ஸோ இந்த பழக்கத்தை மாத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை தரத்துல நாம கொஞ்சம் முன்னேற்றம் அடைவோம். ஸோ இந்த வழக்கத்துல இருந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஒழுக்கத்துக்கு வரலாம். இப்போ பிரச்சனைகளை குற்றம் சாட்டுபவர்கள் எதனால இது அவங்களால ஆச்சு, இது இவங்களால ஆச்சு, உன்னாலதான் இது நடந்தது, நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, நான் இருக்கிறதுனாலதான் எல்லாமே நடக்குது, இப்படிலாம் ஒவ்வொருத்தருடைய எண்ணம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் பேசுறது இல்ல தான் தான் அப்படின்ற ஒரு ஆணவம் இதெல்லாம் இன்னைக்கு ஏன் போர் வருது? இதுக்கு ரூட் காஸ் என்ன? இது மகரிஷி சொன்ன இந்த ரெண்டு தான். தான் எனும் அதிகாரப்பட்டு பொருள் தனது எனும் பொருட்பற்றுதான். இதனால வரக்கூடிய பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் குளிர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இதனுடைய பிறந்த குழந்தைகள் தான் இது எல்லாமே அப்படின்ட்டு சொல்லிதான் தற்சோதனை பிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் இல்லாம. எதுக்காக கடைசியா நான் இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நாம உணர முடியும் அப்படின்னு எனக்குள்ள இவ்வளவு வச்சிருக்கிறேன் நான். ஆனா மத்தவங்களதான் இத்தனை நாளும் பார்த்துட்டு நீ சரியில்லை, நான் சரியில்லை, நீ அப்படி பண்ணது தப்பு, நீ இதை பேசினது தப்பு அப்படின்னு மத்தவங்களை குற்றம் சாட்டு கொண்டு இந்த பழக்கத்தை தான் மாற்றணும். ஸோ முடிவெடுப்பதில் தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான மக்கள். அப்போ நம்மளுடைய குறுகிய மனசும் விரியாத மனசுமாக இருக்கக்கூடிய பராமரிப்பு மனிதர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த பழக்கத்துல இருந்து நம்மளுடைய மேம்பாட்டு நிலைக்கு வரக்கூடியதுதான் ஒழுக்கம் அப்படின்னு. அப்போ இந்த மேம்பாட்டு மனிதர்கள் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் அவசியம் இல்லாமல் பராமரிப்பு செயல்பாடுகளை சரியாக செய்வதும் மேம்பாட்டு செயல்பாடுகளையும் கவனம் செலுத்துபவர்கள் தான் மேம்பாட்டு மனிதர்கள். இது நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சு அதனாலதான் நான் இதை ஷேர் பண்ணணும், இதுக்கு பொருத்தமா அதை இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான், இது நம்மளுடைய மனவளக்கலையோட நிறைய லிங்க் ஆகுது அப்படிங்கிறதுனாலதான் இதை ஷேர் பண்ணணும். நம்மளுடைய செல்ஃப் அனாலிசிஸ் தான் இல்லாம வளர்ச்சி அப்படின்றது மேம்பாட்டு செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான தினசரி நேரம் ஒதுக்குவாங்க. எப்படி நாம இத்தனை நாள் லேட்டா எழுந்திருச்சிருந்தாலும் இப்ப காலையில நம்ம சீக்கிரமா எழுந்திருச்சு நம்ம வேலைகள், நம்மளோட உடற்பயிற்சி, தவம், காயகல்ப பயிற்சி எல்லாத்தையும் முடிக்கும் போது நமக்கு நேரம் நிச்சயமாகிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு 2 மணி நேரம் இருக்கக்கூடிய வேலை 1 மணி நேரத்துல செய்ய முடியும். 8 மணி நேரத்துல செய்யக்கூடிய அபிஷியல் ஒர்க் 5 மணி நேரம் 6 மணி நேரத்திலேயே செய்ய முடியும். படிச்சது எத்தனை படிச்சாலும் 10 தடவை படிச்சாலும் புரியாதது ஒரு தடவை படிச்சாலே புரியுது. எப்படி இந்த ஆதிநேய துரியத்துல ஃபோக்கஸ் பண்றதும், சாந்தி நியூட்ரலைஸ் பண்றதும், நம்மளுடைய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேலன்ஸ் பண்ணி அந்த இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண முடியுது, சூழ்நிலைகளை பேலன்ஸ் பண்ண முடியுது, நம்ம உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கோபமா, கவலையா, துக்கமா இது எல்லாமே பாசிட்டிவியாவும் பார்க்க முடியுது. இத்தனை விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியுது. பொறுமை வருது. யாராவது கோவப்பட்டா கூட இது என்னுடைய ஈர்ப்பாற்றல் தான் அப்படின்னு இன்னும் அதாவது நம்மளை நாம புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்மளுடைய உணர்வு நிலைகளை நம்ம எந்த அளவுக்கு உணர்கிறோமோ, உள்ளுணர்வை எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம மேம்பட்ட நிலையில வளர்ந்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப பெரிய நீண்ட கால வளர்ச்சி திட்டங்களை மகிழ்ச்சியை கொஞ்சம் யோசிப்பாரு. உலக சமாதான திட்டம் இன்னைக்கு மனவளக்கலை பயிற்சிகள் இந்த அளவுக்கு வேகமா முன்னேறிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய எண்ணம் மட்டும் இல்லை, அவங்க போட்ட சீரிய திட்டம் தான். இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்து வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் நம்ம சுற்றத்திலையும் ஊர்லயும் உலகத்திலையும் நல்ல மாற்றம் வரும். வாழ்க வையகம்
வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணி உணர்வோட தவநிலையில வாழ்த்தும் போது அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருது. ஏதோ ஒரு மீமா இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பார்த்துள்ளேன். எல்லா இடத்துலயும் போர் வருது, எல்லாம் வருது. ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தான் ஒரு ப்ரொடெக்ஷனோட நாம இருக்கிறோம். அதுக்கு ஒரு சரியான லீடர்ஷிப் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்து ஆக்சுவலா அது அது எல்லாமே உண்மைதான். ஏன்னா நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் ஒரு சரியான தலைமை பண்பு உள்ளவங்களை தான் நம்ம தலைமையா ஏற்றிருக்கிறோம். ஸோ அந்த வகையில நம்ம நமக்கு யாரு இந்த கட்சியா அந்த கட்சியா இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்மளுடைய அதாவது ஒரு நல்ல மக்களுடைய ஈர்ப்பாற்றல் தான் நல்ல தலைமை பண்புடைய அரசியல்வாதி அமையறதுக்கு காரணமாக அமையும். எனக்கு எனக்கு நல்ல ஆரோக்கியமான உடம்பு வேணும், ஆரோக்கியமான உணவு வேணும், ஆரோக்கியமான அரசமைப்பு வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சாலே அது ஈர்க்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த கட்சி சரியில்லை, இது சாக்கடை, அது சரியில்லை, இப்படி நாம புலம்புறது. புலம்ப இது அதிகமாயிட்டே இருக்குமே தவிர அதுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்மளை நாம மதிக்கணும், இந்த உலகத்தையும் மதிக்கணும். இது நாம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலையும் நம்ம மதித்து வாழும்போது நம்ம இயற்கை சக்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சாதகமான ஒரு சூழ்நிலையும் சாதகமான அரசமைப்பையும் அதாவது மக்களுக்கு நலம் தரக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது நம்மளுடைய எண்ணம் தான் அப்படிங்கறத தான் நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய சுய கட்டுப்பாடு, பணியிடத்துல, சமுதாயத்துல, வாழ்க்கையில தாங்கள் செய்து முடிக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் பத்தி யோசிச்சு தீர்மானிச்சு அதை அடைவதற்கு சீரிய முயற்சி எடுப்பவர்கள் செயல்படுவர்கள் தான் இந்த மேம்பாட்டு மனிதர்கள் அப்படின்னு. இப்போ மேலே சொன்ன சுய கட்டுப்பாடு மற்றும் தீர்மானமாக செயல்படுவதற்கு மகரிஷியே நம்ம எக்ஸாம்பிளா நம்ம பார்க்க முடியும். இப்போ மகரிஷி எந்த அளவுக்கு அவங்க ஏழ்ம நிலையில இருந்து வறுமை ஏன் வருது, மரணம் ஏன் வருது, முதுமை ஏன் வருது, நோய் வராம இருக்கிறதுக்கு நோய் இருக்கிறதுக்கு சக்திக்கு என்ன பண்ணணும், இத்தனையும் யோசிச்சதுனாலதான் நமக்கு இப்படி ஒரு உண்மையிலேயே முழுமையான நல்வாழ்வுக்கான யோகக்கலை அப்படிங்கிறது மனவள கலைப்படி அப்படிங்கிறது ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னா யாருக்குமே கண்டிப்பா. ஏன்னா இதுக்குள்ள வந்தவங்களுக்கு என்னுடைய வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு இந்த பயிற்சி தனதாக்கி கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக இவருக்கு உள்ள மனசு வராது. ஏன்னா நம்ம இதுல இருந்து நம்மளுடைய மேம்பாடு நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம். நம்மளுடைய வளர்ச்சி நமக்கு தெரியுது. இன்னைக்கு விஎஸ்டி வேதாத்திரி கிராமம் 400வது கிராமம் எட்ட போறாங்க. இது எந்த அளவுக்கு இது கவர்மெண்ட் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வேதாத்திரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கூட பார்க்க முடியும். எத்தனை வேதாத்திரி கிராமத்துல இன்னைக்கு அமைதி கிராமமாக மாறிட்டு வருது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதன் அருவாள் முனுசாமியும் ஏதோ நம்ம சிஇஓ முருகானந்தம் ஐயா கூட சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்பவுமே வெட்டறிவாளோட தான் இருப்பாங்களாம். குடி எல்லாமே இருந்தது. ஆனா இந்த வேதாத்திரி கிராமத்துக்குள்ள அவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு தவமையம் வச்சு அவங்க ஒரு பொறுப்பாளராக இருக்காங்க, தவமைய பொறுப்பாளரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி எத்தனையோ டேட்டாஸ் இன்னைக்கு நம்மளுடைய விஎஸ்டில ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எவிடன்ஸா இருக்கு. ஸோ இது இன்னைக்கு நம்மளுடைய பயிற்சிகள் எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபைன் டியூன் பண்ணது நம்ம மூளை செல்கள்ல நியூரல் நெட்வொர்க்ல எந்த அளவுக்கு நமக்கு மேம்பாடு வருது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு கண் கூட பார்க்க முடியும். உடம்பு நல்லா இல்லை அப்படின்னா கூட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பாசிட்டிவா நினைக்கும் போது அந்த எண்ணத்தின் மூலமாக நம்மளுடைய உடல் சக்தி அதிகரிக்காத நாம எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும். இது அனுபவமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மகரிஷி சொன்ன ஐந்தொழுக்க பண்பாடோட இந்த நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மகரிஷி புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும், போதை போர் பொய் ஒழித்து பொறுப்போடு அமுல் செய்வோம், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடலுழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், மதிப்பிறைந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும் உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு, பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காட்டும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் அப்படின்னு மகரிஷி கொடுத்திருக்காங்க. நீண்ட காலமாக மனித இனம் இந்த உலகில பல இடங்கள்ல வாழ்ந்து இருக்கு. உடல் இயக்கத்திற்கு இன்றியமையாத தேவைகளையும் வசதிகளையும் உற்பத்தி செய்து அவற்றை அளவு முறை காத்து அனுபவிக்கிறதுக்கு மனுஷனுக்கு தெரியுது. எப்ப தெரியுது?
விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இயற்கை சீற்றங்கள்ல இருந்து தங்களையும் தங்கள் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுதல், வேற்று பகையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுதல், இந்த மாதிரி 3 விஷயத்துல இருந்து நம்மளுடைய அறிவை, உடல் உழைப்பை பயன்படுத்த வேண்டியது வாழ்க்கையின் அவசியம். வாழ்க்கையில அதுல அது ரொம்ப முக்கியமாக இருக்கு. வாழ்க்கையின் அவசியங்களை உணர்ந்து முயற்சித்து மக்கள் வாழ்ந்தனர். அப்போ இப்பவும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆதிகாலம் முதல் கொண்டு இந்த காலம் வரைக்கும் மனித இனம் எடுத்த வாழ்க்கை வள பயிற்சிகள், கல்வி வரையில் ஒழுக்கம், பண்பாடு, தொழில் இவையாக எல்லா நாடுகளிலும் தொடர்ந்து செயல்முறையில் இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலும் நிலவிய வெப்ப தட்பம், நிலவரம், அறிஞர்கள், போதனை இந்த மாதிரியான சில பழக்க வழக்கங்கள் எல்லா இடத்துலயுமே உருவாகிட்டு தான் இருக்கு. அது எல்லாமே மற்றவங்களுக்கும் மற்ற நாட்டுக்கும் பரவி வாழ்க்கை முறையில் பழக்கமாகி இருக்கு. அப்போ பல காலங்களாக கடந்து இன்னைக்கு மனித குலம் விஞ்ஞான யுகத்திற்கு மாற்றமாய் வந்திருக்கு. மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த காலத்தோ எந்தெந்த இடத்திலோ அவ்வப்போதைய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இப்போது எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் வாழ்வுக்கும் ஒத்ததாக இருக்க முடியாது. இந்த மாதிரி இக்கால அறிஞர்கள் கூடி சிந்தனை செய்து மனித இன பண்பாட்டினை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த காலத்துக்கு ஏற்றது ஒரு பண்பாடு அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா, இப்போ மகரிஷி சொன்னது அதாவது இக்காலத்திற்கு ஏற்றதோர் பண்பாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற எனது கருத்து இங்கு எடுத்து கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த காலத்துல எந்தெந்த சாங்கியம், சடங்கு, சம்பிரதாயம் என்று இந்த காலத்துல அது சரிப்படலைன்னா அதை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய அறிஞர்களுடைய அறிவு அது காலத்தால ஒவ்வொருத்தரும் அதை செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் நம்ம நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நம்ம மனவள கலைஞர்கள் கிட்ட உணவுடைய மாற்றம் வந்திருக்கு. இயற்கையோட ஒத்தும் உதவியுமா வாழ பழகிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையின் மூலமாக நிறைய சூழ்நிலைகளை நம்ம அமைதி காக்க முடியுது. குடும்பத்தோட நல்லுறவு காக்க முடியுது. உலகத்தோட நல்லுறவு காக்க முடியுது. இதே மாதிரி எல்லா மனிதர்களும் உலகில் உள்ள அத்தனை பேரும் அவங்களுடைய உயிரில் அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த அளவுக்கு உயிருணர்வு மற்றவங்களுக்கு துன்பம் அப்படின்னா அந்த துன்பத்தை நாம செய்யக்கூடாது. அதுதான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் அப்படிங்கிற இரண்டொழுக்க பண்பாட்டை டெய்லி ஒவ்வொரு செல்கள்லையும் ஒவ்வொரு உயிர்த்துகள்கள்லையும் ஒவ்வொரு இறைத்துகள்லையும் காந்தமாக நமக்கு அது பிரதிபலிக்கிறது. அந்த அளவுக்கு நம்மளுடைய பயிற்சி முறைகள் நல்லா கொடுத்திருக்காங்க. அது நமதாக்கி கொண்டு நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் பழைய பழக்க வழக்கத்தில் இருந்து நல்ல பழக்க வழக்கத்துக்கு மாற்றி அதை ஒழுக்கமாக மாற்றி அமைக்கும் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி சைனாவே நன்மார்க்கு மனவளக்கல்வி மன்றத்துக்கு மனமார்ந்த நன்றிகளை கூறி அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் உண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.